Taste the Daily. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் யானைகள் வழித்தட வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் யானைகள் வழித்தட வரைவு அறிக்கைக்கு எதிராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடத்த இருக்கும் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய யானைகள் வழித்தட வரைவு அறிக்கையை விடியாதிமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு மசினகுடியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மசினகுடி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், வாகன ஓட்டுநர்கள் உட்பட அனைத்து சங்கத்தினரும், அனைத்து கட்சியினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் யானை வழித்தட அறிவிப்பை விடியா அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என கூடலூர் தொகுதியில் அனைத்து பகுதியிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் வரும் 5ஆம் தேதிக்கு பின் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் வார விடுமுறைகளில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாமல் இருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொகுதியான சைதாப்பேட்டை ஜோன்ஸ் சாலையில் 24 மணி நேர அவசர மகப்பேறு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு வார விடுமுறை நாட்களில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாது என்றும், தேவைப்படுபவர்கள் நேரடியாக உள்நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் செவிலியர்கள் தெரிவித்தனர். விடிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் மருத்துவமனைகளின் நிலை என்னவாக இருக்கும் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தடை செய்யப்பட்ட நீர்வீழ்ச்சிக்கு அத்துமீறி செல்லும் சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோத்தகிரி அருகே உள்ள சுண்டட்டி நீர்வீழ்ச்சி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலா பயணிகள் கூகுள் மேப் மூலம் இந்த நீர்வீழ்ச்சிக்கு படையெடுத்து வருகின்றனர். ஆபத்தான பகுதி என்பதால் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து எச்சரிக்கை பலகையும் வைத்துள்ளது. இருப்பினும் சுண்டட்டி நீர்வீழ்ச்சிக்கு பயணிகள் செல்வதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு சுண்டட்டி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாதவாறு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.